நீங்கள் கடன்களின் பாரத்தால் சோர்ந்து போய்விட்டீர்களா? இரவுகளில் தூக்கமில்லாமல் நாளை என்ன நடக்கும் என்ற பயத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் தவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இன்று இதோ இந்த நொடியில் பரலோகம் உங்களுக்கு பதிலளிக்கிறது. இது தற்செயலாக நீங்கள் பார்க்கும் காணொளி அல்ல, இது இறைவன் உங்களை தேடி அனுப்பிய அழைப்பு. இன்று இரவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அற்புதம் நிகழப்போகிறது. உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள், உங்கள் ஆத்துமாவை திறந்து வையுங்கள். இப்போது பரலோகத்தின் வலிமை மிக்க அதிதூதர்கள் உங்களுக்காக பூமியில் இறங்கி வரப்போகிறார்கள். அவர்கள் உங்கள் கண்ணீரைத் துடைக்க, உங்கள் தடைகளை உடைக்க, உங்கள் வாழ்வில் செழிப்பை கொண்டு வருகிறார்கள். ஆழமாக மூச்சை உள்ளிழுங்கள். முழு நம்பிக்கையோடு கேளுங்கள். பரலோகத்தின் திறவுகோல் இப்போது உங்கள் கைகளில் கொடுக்கப்பட போகிறது. பரலோகத்தின் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது சிம்மாசனத்திற்கு முன்பாக நாங்கள் தலை வணங்குகிறோம். இப்போது உமது வலிமை மிக்க 3 அதிதூதர்களாகிய அதிதூதர் மிக்கேல், அதிதூதர் கபீரியேல் மற்றும் அதிதூதர் ரபேல் ஆகியோரின் பிரசன்னத்தை நாங்கள் அழைக்கிறோம். இருளைத் துரத்தும் ஒளியே, தடைகளை உடைக்கும் வல்லமையே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். தேவனின் தூதர்களே, உங்கள் செட்டைகளை எங்கள் மீது விரியுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு செவிடான காதுகளையும் ஊமையான நாவையும் திறக்க, எஃபாத்தா, அதாவது திறக்கப்படுவாயாக என்று உரைக்கப்பட்ட அதே வல்லமை மிக்க வார்த்தையை இன்று நாங்கள் எங்கள் வாழ்வில் செயல்படுத்துகிறோம். எஃபாத்தா, உங்கள் ஆத்மாவின் இருண்ட அறைகள் ஒளியால் நிரப்பப்படட்டும். எஃபாத்தா, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். இப்பொழுது பரலோகத்தின் சேனைகள் உங்களுக்காக யுத்தம் செய்யத் தொடங்கிவிட்டன. அற்புதம் நடப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நான் பிரகடனப்படுத்துகிறேன், அதிதூதர் மிக்கேலே, உமது எரியும் பட்டயத்தோடு இப்போது இறங்கி வாரும். இந்த வார்த்தைகளைக் கேட்கும் ஒவ்வொருவரின் மீதும் உள்ள அனைத்து தீய சக்திகளையும், அசுத்த ஆவிகளையும், இருளின் கட்டுகளையும் உமது பட்டயத்தால் வெட்டி எறியும். தலைமுறை தலைமுறையாகத் தொடரும் சாபங்கள், சூனியங்கள், மாந்திரீக கட்டுகள் அனைத்தும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இப்போது முறியடிக்கப்படுவதாக. அவர்களின் வாழ்க்கையை முடக்கிப் போட்டிருக்கும் அனைத்து வகையான தடைகளும் சுக்குநூறாக உடைக்கப்படட்டும். பொறாமை கொண்ட கண்களின் பார்வைகள், சத்துருக்களின் சூழ்ச்சிகள், மறைமுகமான தாக்குதல்கள் அனைத்தும் நிர்மூலமாக்கப்படுவதாக நான் கட்டளையிடுகிறேன். இருளின் சக்திகளே, இந்த நபரின் வீட்டை விட்டு, தொழிலை விட்டு, குடும்பத்தை விட்டு விலகிப்போங்கள். இயேசுவின் நாமத்தினாலும் அதிதூதர் மிக்கேலின் வல்லமையினாலும் நான் ஆணையிடுகிறேன். உங்கள் பாதைகளில் உள்ள முட்கள் எரிக்கப்படட்டும். உங்களைச் சுற்றிலும் நெருப்புக்கோட்டை கட்டப்படுவதாக. எந்த ஆயுதமும் உங்களுக்கு எதிராக வாய்க்காதே போகும். உங்கள் மீது வீசப்பட்ட சாபங்கள் ஆசீர்வாதங்களாக மாறுவதாக. நீங்கள் செல்லும் இடமெல்லாம் வெற்றியின் பாதையாக மாறட்டும். மிக்கேல் தூதரின் பாதுகாப்பு உங்களை என்றும் சூழ்ந்திருக்கட்டும். எஃபாத்தா, கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். விடுதலை உண்டாகட்டும். ஆமேன். நான் ஆணையிடுகிறேன், உங்கள் மனதைச் சூழ்ந்திருக்கும் அச்சமும் கலக்கமும் இப்போது உங்களை விட்டு நீங்கட்டும். அதிதூதர் மிக்கேலே, உமது கேடயத்தால் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இரவு நேரங்களில் வரும் பயங்கள், துர்க்கனவுகள், எதிர்காலத்தை குறித்த கவலைகள் அனைத்தும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் கழுவப்படுவதாக. உங்கள் தொழில் ஸ்தாபனங்களில், உங்கள் பணியிடங்களில் உங்களுக்கு எதிராகச் செயல்படும் பொறாமை ஆவிகள் அழிக்கப்படட்டும். உங்கள் உயர்வைக் கண்டு பொறாமைப்படும் மனிதர்களின் சதித்திட்டங்கள் முறியடிக்கப்படட்டும். நீங்கள் தொடும் காரியங்கள் அனைத்திலும் ஜெயம் உண்டாகட்டும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் உங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டுப் போவார்கள். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாக தேவன் உங்களை உயர்த்துவார். உங்களை ஏளனம் செய்தவர்கள் உங்கள் வெற்றியைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். மிக்கேலின் எரியும் பட்டயம் உங்கள் விரோதிகளின் கோட்டைகளை தகர்க்கட்டும். உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கும் பிளவுகள், சண்டைகள், விவாதங்கள் யாவும் முடிவுக்கு வரட்டும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகட்டும். பிள்ளைகள் கீழ்ப்படிதலோடு வளரட்டும். குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் ஆழமாக வேரூன்றட்டும். எஃபாத்தா, சமாதானத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும். இருள் விலகி ஒளி பிறக்கட்டும். ஆமேன். இந்த நிமிடம் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் அனைத்து வகையான அநியாயமான கட்டுகளையும் நான் உடைக்கிறேன். நீதிமன்ற வழக்குகளில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு அதிதூதர் மிக்கேலின் வல்லமையால் நியாயம் கிடைக்கட்டும். அநியாயமாக உங்கள் சொத்துக்களை அபகரித்தவர்கள் அதை திருப்பிக் கொடுக்கும்படி பரலோகமான இடுகிறதை நான் காண்கிறேன். மூடிய கதவுகள் இப்போது திறக்கப்படுகின்றன.
நீங்கள் இழந்த அனைத்தும் இரட்டிப்பாக உங்களுக்கு திரும்பக் கிடைக்கும். யோபுக்கு கிடைத்தது போல நீங்கள் இழந்த ஆரோக்கியம், செல்வம், நிம்மதி அனைத்தும் பல மடங்காக உங்கள் கைகளில் வந்து சேரும். உங்கள் மீதான பொய்க் குற்றச்சாட்டுகள் சுக்குநூறாக உடைக்கப்படும். சத்துருவின் சதிகள் தவிடு பொடியாகவும். நீங்கள் பட்ட அவமானங்களுக்குப் பதிலாக தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான மேன்மையை தருவார். சாம்பலுக்கு பதிலாகச் சிங்காரத்தையும், துயரத்திற்குப் பதிலாக ஆனந்தத் தைலத்தையும் தேவன் உங்கள் மீது ஊற்றுகிறார். உங்கள் கண்ணீர் ஆனந்தக் கண்ணீராக மாறுகிறது. உங்கள் வீழ்ச்சியை எதிர்பார்த்தவர்கள் உங்கள் எழுச்சியைக் கண்டு திகைப்பார்கள். மிக்கேலின் தெய்வீக பாதுகாப்பு உங்கள் வீட்டின் 4 மூலைகளிலும் நிலைத்திருப்பதாக. எஃபாத்தா, நீதியின் வாசல்கள் திறக்கப்படட்டும். வெற்றியின் மகுடம் உங்கள் தலையில் சூட்டப்படட்டும். ஆமேன். நான் பிரகடனப்படுத்துகிறேன், உங்கள் ஆத்மாவில் படிந்திருக்கும் கசப்புகள், மன்னிக்க முடியாத தன்மைகள், கடந்த காலத்தின் ரணங்கள் அனைத்தும் இப்பொழுது ஆற்றுப்படுத்தப்படட்டும். அதிதூதர் மிக்கேலே, உமது பரலோக ஒளியால் இவர்களின் இருதயத்தை நிரப்பும். பழைய நினைவுகளின் வேதனைகள் இவர்களை விட்டு விலகட்டும். குற்ற உணர்வினால் தவிக்கும் உள்ளங்களுக்கு விடுதலையை தாரும். நான் தகுதியற்றவன் என்ற தாழ்வு மனப்பான்மை சுட்டெரிக்கப்படுவதாக. தேவன் உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அழைத்திருக்கிறார் என்பதை உணருங்கள். நீங்கள் தோற்றுப்போக பிறந்தவர்கள் அல்ல, ஜெயிக்க பிறந்தவர்கள். உங்கள் மூதாதையர்கள் செய்த பாவங்களுக்கான சாபங்கள் உங்களை விட்டு, உங்கள் சந்ததியை விட்டு என்றென்றைக்குமாக விலக்கப்படுவதாக. உங்களை அடிமைப்படுத்தியிருக்கும் தீய பழக்க வழக்கங்கள், போதைகள், பாவக்கட்டுகள் அனைத்தும் முறியடிக்கப்படட்டும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நீங்கள் முற்றிலும் கழுவப்படுகிறீர்கள். நீங்கள் புதிய சிருஷ்டிகளாக மாற்றப்படுகிறீர்கள். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்கள் வாழ்வில் ஒரு புதிய உதயம் தோன்றுகிறது. அந்தகாரத்தின் சக்திகள் உங்களைக் கண்டு நடுங்கி ஓடட்டும். எஃபாத்தா, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். தெய்வீக ஒளியில் நீங்கள் நடக்கத் தொடங்குவீர்களாக. ஆமேன். இது மாபெரும் விடுதலையின் நேரம். அதிதூதர் மிக்கேலின் பரலோக சேனை இப்போது உங்களை சுற்றிலும் அணிவகுத்து நிற்கிறது. உங்கள் தொழில் முயற்சிகளில் தடையாக இருக்கும் கண்ணுக்குத் தெரியாத அரக்கர்களை அவர்கள் வீழ்த்துகிறார்கள். நீங்கள் தொடங்கும் புதிய வியாபாரங்கள், திட்டங்கள், கல்வி முயற்சிகள் அனைத்திலும் தெய்வீக முத்திரை பதிக்கப்படட்டும். உங்களை வஞ்சிக்கும் மனிதர்களிடமிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்களாக. பொய்யான நண்பர்கள், துரோகம் செய்யும் கூட்டாளிகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றப்படட்டும். உங்களுக்கான சரியான மனிதர்களை, நல்வழிகாட்டிகளை தேவன் உங்கள் பாதையில் கொண்டு வருவார். உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை திருடிய ஆவிகள் இப்போது அதை திருப்பிக் கொடுக்க கட்டளையிடப்படுகின்றன. உங்கள் உழைப்பின் பலனை வேறு யாரும் அனுபவிக்க முடியாது. நீங்களே அதை உண்டு மகிழ்வீர்கள். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். உங்கள் வீட்டின் மீது தெளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தைக் கண்டு அழிக்கும் தூதன் விலகிப்போவான். நோய்கள், விபத்துகள், அகால மரணங்கள் உங்கள் கூடாரத்தை அணுகாது. நீங்கள் எழும்பிக் பிரகாசிப்பீர்கள், ஏனெனில் உங்களது ஒளி வந்துவிட்டது. எஃபாத்தா, வெற்றியின் பெருங்கதவுகள் திறக்கப்படட்டும். மகிமையின் ஆவியானவர் உங்கள் மீது தங்கியிருப்பாராக. ஆமென். இப்போது செல்வம் மற்றும் நற்செய்தியின் தூதராகிய அதிதூதர் கபிரியேலே, உமது பிரசன்னத்தை நாங்கள் அழைக்கிறோம். நான் பிரகடனப்படுத்துகிறேன், இன்று இரவு உங்கள் நிதி நிலையில் ஒரு மாபெரும் புரட்சி வெடிக்கப் போகிறது. வங்கிக் கடன்கள், கிரெடிட் கார்டு நிலுவைகள், தனிநபர் கடன்கள், அடமானங்கள் என உங்களை அழுத்தும் அத்தனை நிதிப்பாரங்களும் ஆழமாக அழிக்கப்படுவதாக. கபிரியேல் தூதர் உங்கள் கணக்கு புத்தகங்களைத் தொடுகிறார். உங்கள் கடன்கள் பூஜ்யமாக மாறப்போகிறது. ஆச்சரியமான வழிகளில், எதிர்பாராத திசைகளிலிருந்து பணம் உங்களை நோக்கி பாய்ந்து வர நான் கட்டளையிடுகிறேன். உலகத்தின் 4 மூலைகளிலிருந்தும் செல்வமும் செழிப்பும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டை நோக்கி ஈர்க்கப்படட்டும். முடங்கிக் கிடக்கும் உங்கள் வியாபாரம் உயிர்த்தெழட்டும். வாடிக்கையாளர்கள் உங்கள் தொழிலைத் தேடி வரட்டும். உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் தடையின்றி உங்கள் கைகளில் வந்து சேரட்டும். வறுமை என்ற ஆவி உங்களை விட்டு நிரந்தரமாக ஓடிப்போவதாக. எஃபாத்தா, பணத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும். கடனின் கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஆமென். நான் ஆணையிடுகிறேன், நீங்கள் வேலை தேடிக் கொண்டிருப்பவரானால் அதிதூதர் கபிரியேல் உங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வரட்டும். உங்களுக்கான சிறந்த வேலைவாய்ப்பு கதவுகள் திறக்கப்படட்டும்.
நேர்காணல்களில் உங்களுக்கு தெய்வீக தயவு கிடைக்கட்டும். பல மாதங்களாக, பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களை தேடி வரட்டும். உங்கள் மேலதிகாரிகளின் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு கதவுகள் திறக்கப்படுவதாக. உங்களை நிராகரித்த நிறுவனங்களே, உங்களை தேடி வந்து வேலை கொடுக்கும் அற்புதம் நிகழட்டும். உங்கள் வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் பெருகட்டும். உங்கள் முதலீடுகள் 100 மடங்காக பலன் தரட்டும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாடிக்கையாளர்கள், புதிய வருமான வழிகள் உங்கள் வாழ்வில் முளைத்தெழட்டும். ஏதேனின் தோட்டத்தைப் போல உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறுவதாக. உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு பிரமித்துப் போவார்கள். தேவன் உங்களுக்கு வானத்தின் பல கனிகளைத் திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் ஆசீர்வாதங்களை ஊற்றுவார். எஃபாத்தா, தொழில் வாசல்கள் திறக்கப்படட்டும். செல்வத்தின் மழையில் நீங்கள் நனைவீர்களாக. ஆமென். இந்த நொடியில் உங்கள் வீட்டின் மூலை முடுக்குகளில் ஒளிந்திருக்கும் தரித்திரத்தின் ஆவிகளை நான் விரட்டுகிறேன். அதிதூதர் கபிரியேலே, உமது தெய்வீக ஒளியால் வறுமையின் இருளை அகற்றும். உங்கள் சமையலறையில், உங்கள் அலமாரிகளில், உங்கள் பணப்பைகளில் தெய்வீக பெருக்கம் உண்டாகட்டும். எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் விதவையின் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையாமல் பெருகியது போல, உங்கள் வீட்டில் தானியமும் செல்வமும் பணமும் ஒருபோதும் குறையாமல் பெருகிக் கொண்டே இருக்கட்டும். நீங்கள் வாங்கும் பொருட்களுக்கு பணம் இல்லை என்று இனி ஒருபோதும் கலங்க மாட்டீர்கள். உங்கள் குழந்தைகளுக்குத் தேவையான அனைத்தையும் அவர்கள் கேட்பதற்கு முன்பே உங்களால் வாங்கித் தர முடியும். உங்கள் பிள்ளைகளின் கல்விக்காகவும் திருமணத்திற்காகவும் தேவைப்படும் தொகையை தேவன் ஆச்சரியமான விதத்தில் வழங்குவார். உங்கள் வீட்டின் தேவைகள் அனைத்தும் அற்புதமாகச் சந்திக்கப்படும். கடனுக்கு மேல் கடன் வாங்கும் நிலை மாறி நீங்கள் பல தேசங்களுக்கு கடன் கொடுக்கும் நிலைக்கு உயர்வீர்கள். தேவன் உங்கள் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். எஃபாத்தா, தேவைகளின் வாசல்கள் திறக்கப்பட்டு நிறைவு உண்டாகட்டும். ஆமென். நான் கட்டளையிடுகிறேன், சிக்கிக் கொண்டிருக்கும் உங்களின் சொத்துக்கள், வீடுகள், நிலங்கள் மீதான தடைகள் அனைத்தும் இப்போதே நீங்கட்டும். அதிதூதர் கபிரியேலே, உமது மகிமையின் கரத்தால் கோணலானவைகளை செவ்வையாக்கும். விற்க முடியாமல் தவிக்கும் சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்கப்படட்டும். வாங்க நினைக்கும் வீடுகள், நிலங்கள் உங்கள் வசமாகட்டும். வங்கிகளில் முடங்கிப் போயிருக்கும் உங்கள் பணப் பரிவர்த்தனைகள் சுமூகமாக நடைபெறட்டும். பங்குச் சந்தைகளில், முதலீடுகளில் நீங்கள் இழந்த பணத்தை தேவன் வட்டியும் முதலுமாக திரும்பத் தருவார். உங்களை ஏமாற்றியவர்கள் உங்கள் காலடியில் வந்து நிற்பார்கள். உங்கள் பரம்பரை சொத்துக்களில் உள்ள சிக்கல்கள், பாகப்பிரிவினை பிரச்சனைகள் சமாதானமாக முடியட்டும். உங்கள் பெயரில் புதிய சொத்துக்கள், புதிய வாகனங்கள் வாங்கப்படும் அற்புதம் நிகழட்டும். வாடகை வீட்டில் கஷ்டப்படுபவர்களுக்கு சொந்த வீட்டின் கதவுகளை தேவன் திறக்கிறார். உங்கள் வீட்டின் அஸ்திபாரம் உறுதியான பாறையின் மேல் கட்டப்படுவதாக. செல்வமும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் தங்கும். உங்கள் நீதியோ என்றென்றைக்கும் நிற்கும். எஃபாத்தா, சொத்துக்களின் மீதான தடைகள் உடைக்கப்படட்டும். பரலோகத்தின் பொக்கிஷங்கள் உங்கள் மீது ஊற்றப்படட்டும். ஆமேன். அதிதூதர் கபிரியேலே, நற்செய்தியை கொண்டு வரும் தூதரே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் செவிகளிலும் இன்பமான செய்தியை ஒலிக்கச் செய்யும். இன்றிரவு அவர்கள் தூங்குவதற்கு முன்பாக ஒரு நற்செய்தி அவர்களை தேடி வரட்டும். போன் அழைப்பின் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, ஒரு செய்தியின் மூலமாகவோ அவர்கள் எதிர்பார்த்த அந்த பணம் வந்துவிட்டது என்ற நற்செய்தி வரட்டும். நீதிமன்ற தீர்ப்புகள் அவர்களுக்கு சாதகமாக வரட்டும். விசாவுக்காக காத்திருப்பவர்களுக்கு, வெளிநாட்டு பயணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கதவுகள் திறக்கப்படட்டும். வெளிநாடுகளில் வேலை செய்யும் மக்களின் வருமானம் பெருகட்டும். அவர்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும். அவர்களின் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் தெய்வீக ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதாக. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் முகத்தில் உள்ள வாட்டம் மாறி பிரகாசம் உண்டாகும். உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சியின் நீரூற்று பொங்கி எழும். வறண்ட நிலத்தில் நீரூற்றுகள் தோன்றுவது போல உங்கள் வறண்ட வாழ்வில் செல்வத்தின் நீரூற்றுகள் தோன்றுகின்றன. எஃபாத்தா, நற்செய்தியின் வாசல்கள் திறக்கப்படட்டும். எதிர்பாராத அற்புதங்கள் நிகழட்டும். ஆமென். நான் பிரகடனப்படுத்துகிறேன், உலகத்தின் பொருளாதார வீழ்ச்சிகள், நாட்டின் நெருக்கடிகள், விலைவாசி ஏற்றங்கள் எதுவும் உங்களை பாதிக்காது. அதிதூதர் கபிரியேலே, இவர்களை தனித்துவமாக ஆசீர்வதியும்.
ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்து 100 மடங்கு பலன் அறுத்தது போல இந்த நெருக்கடியான காலத்திலும் நீங்கள் 100 மடங்கு லாபத்தை அறுவடை செய்வீர்கள். மற்றவர்கள் வீழ்ச்சியடையும் போது நீங்கள் எழும்புவீர்கள். மற்றவர்கள் கதறும்போது நீங்கள் களிப்படைவீர்கள். தேவன் உங்கள் மூளைக்குள் புதிய வியாபார யுக்திகளையும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஞானத்தையும் ஊற்றுகிறார். உங்கள் கைகள் தொடும் வேலைகள் அனைத்தும் பொன்னாக மாறும். உங்கள் வார்த்தைகளுக்கு அதிகாரம் உண்டாகும். நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களுக்கு ராஜமரியாதை கிடைக்கும். செல்வாக்கு மிக்க மனிதர்களுடனான தொடர்புகளை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்துவார். உங்கள் சிறுமையான ஆரம்பம் சம்பூர்ணமான முடிவாக மாறும். உங்கள் குதிரைகள் வேகமாக ஓடும். உங்கள் ரதங்கள் தடைகளை தாண்டி பாயும். உங்களை எதிர்த்து நிற்கும் எந்த மலையும் உங்களுக்கு முன்பாகச் சமபூமியாகும். எஃபாத்தா, ஞானத்தின் மற்றும் செழிப்பின் வாசல்கள் திறக்கப்படட்டும். நீங்கள் உயர்ந்து சிறப்பீர்களாக. ஆமேன். இது கர்த்தரின் வருடம். இது விடுதலையின் வருடம். உங்களுக்கு கடன்கள் கொடுத்தவர்களின் இருதயங்களை தேவன் மாற்றுகிறார். வங்கி அதிகாரிகளின் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கச் செய்கிறார். உங்கள் அபராதங்கள், வட்டிக்கு மேல் வட்டி கட்டும் சூழ்நிலைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படட்டும். அதிதூதர் கபிரியேலே, இவர்களின் நிதி அறிக்கைகளை உமது கரங்களால் மாற்றி எழுதும். சிவப்பு நிறத்தில் இருக்கும் மைனஸ் கணக்குகள் பச்சை நிறத்தில் பிளஸ் கணக்குகளாக மாறட்டும். காலியான வங்கிக் கணக்குகள் ஆயிரங்களாலும் லட்சங்களாலும் கோடிகளாலும் நிரம்பட்டும். உங்கள் பணப்பையில் இருக்கும் ஒவ்வொரு ரூபாயும் பலுகிப் பெருகட்டும். நீங்கள் செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் 10 மடங்காக உங்களிடமே திரும்பி வரட்டும். பணத்தின் மீதான ஆளுமையை தேவன் உங்களுக்குத் தருகிறார். பணம் உங்களுக்கு அடிமையாக இருக்குமே தவிர நீங்கள் பணத்திற்கு அடிமையாக மாட்டீர்கள். அறக்கட்டளைகளுக்கும் ஏழைகளுக்கும் வாரி வழங்கும் வள்ளலாக நீங்கள் மாறுவீர்கள். தேவன் உங்கள் கைகளைத் திறக்கிறார், உங்கள் உள்ளத்தைத் திறக்கிறார். எஃபாத்தா, ஆசீர்வாதத்தின் மழை பொழியட்டும். வறுமையின் வேர்கள் அறுக்கப்படட்டும். ஆமேன். இப்போது தெய்வீக குணமாக்கும் தூதராகிய அதிதூதர் ரபேலே, உமது குணமாக்கும் ஒளியோடு இறங்கி வாரும். நான் ஆணையிடுகிறேன், உங்கள் உடலின் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தொற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து வியாதிகளும் வலிகளும் நோய்களும் இப்போதே இயேசுவின் இரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியின் வல்லமையினால் சுட்டெரிக்கப்படட்டும். மருத்துவமனைகளில் படுக்கையில் கிடப்பவர்கள், மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள், தொடர்ச்சியான வலிகளால் துடிப்பவர்கள் மீது அதிதூதர் ரபேலின் குணமாக்கும் தைலம் ஊற்றப்படுவதாக. டோபித்தின் கண்களை குணமாக்கிய அதே வல்லமை மிக்க தேவன் இன்று உங்கள் கண்களையும் உங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் குணமாக்குகிறார். உங்கள் இரத்த ஓட்டம் சுத்திகரிக்கப்படட்டும். உங்கள் நரம்புகள், எலும்புகள், தசைகள், தசைநார்கள் அனைத்தும் புதிய பலனை பெறட்டும். புற்றுநோய் அணுகள் அழியட்டும். சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய்கள், இதய நோய்கள் இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கப்பட்டு கடலில் எரியப்படட்டும். சிறுநீரகங்கள், கல்லீரல், நுரையீரல் அனைத்தும் புதிதாக படைக்கப்படுவதாக. எஃபாத்தா, ஆரோக்கியத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும். நோயின் கட்டுகள் உடையட்டும். ஆமென். நான் பிரகடனப்படுத்துகிறேன், உங்கள் மனதை அரித்துக் கொண்டிருக்கும் மனச்சோர்வு, மன அழுத்தம், பதற்றம், டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி அனைத்தும் உங்களை விட்டு நீங்கட்டும். அதிதூதர் ரபேலே, உமது தெய்வீக அமைதியால் இவர்களின் மனதை நிரப்பும். தற்கொலை எண்ணங்கள், தனிமை உணர்வுகள், இருண்ட சிந்தனைகள் அனைத்தும் ஒளியின் பிரசன்னத்தால் சிதறடிக்கப்படுவதாக. உங்கள் மூளையின் நரம்பியல், வேதியியல் மாற்றங்கள் சீரடையட்டும். இரவு நேரங்களில் நிம்மதியான ஆழமான உறக்கத்தை தேவன் உங்களுக்குத் தருகிறார். விழித்திருக்கும்போது உற்சாகமும் நம்பிக்கையும் உங்களை வழிநடத்தட்டும். கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் உங்கள் மனதை விட்டு அழிக்கப்படட்டும். உங்களுக்குள் இருக்கும் குழந்தைத்தனம் மீண்டும் துளிர் விடட்டும். சிரிக்க மறந்து போன உங்கள் உதடுகள் மீண்டும் புன்னகை கட்டும். நீங்கள் தனித்து விடப்படவில்லை. தேவனும் அவரது தூதர்களும் உங்களோடு எப்போதும் இருக்கிறார்கள் என்ற உணர்வு உங்களுக்குள் ஆழமாக பதியட்டும். எந்த சூழ்நிலையிலும் மனம் கலங்காத தைரியத்தை தேவன் உங்களுக்கு அருளுகிறார். எஃபாத்தா, மன அமைதியின் வாசல்கள் திறக்கப்படட்டும். இருண்ட எண்ணங்கள் ஒழியட்டும். ஆமென். அதிதூதர் ரபேலே, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதியினர் மீது உமது கிருபையை ஊற்றும். நான் கட்டளையிடுகிறேன், சாராளின் கற்பத்தை திறந்த தேவன், அந்நாள் செய்த ஜெபத்தை கேட்ட தேவன் இன்று உங்கள் கற்பத்தின் தடைகளை உடைக்கிறார். மருத்துவ காரணங்களால்
ஹார்மோன் குறைபாடுகளால் குழந்தை இல்லாமல் தவிக்கும் உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் அற்புதம் நிகழப்போகிறது. வீணான மருத்துவச் செலவுகள் முடிவுக்கு வரட்டும். உங்கள் கருவறை ஆசீர்வதிக்கப்பட்டு ஆரோக்கியமான, அறிவான, தெய்வீக குழந்தையை நீங்கள் பெற்றெடுப்பீர்கள். உங்கள் வீட்டில் மழலையின் சிரிப்பொலி கேட்கப் போகிறது. உறவினர்களின் கேலி பேச்சுகள் மாறி ஆச்சரிய பார்வைகள் உங்கள் மீது விழப்போகிறது. அதேபோல திருமணத்திற்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் ஏற்ற துணையை தேவன் அமைத்துத் தருவார். வரன் தேடுவதில் உள்ள தடைகள், ஜாதகத் தடைகள், பொருளாதாரத் தடைகள் அனைத்தும் முறியடிக்கப்படட்டும். கானா ஊர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய தேவன் உங்கள் வாழ்க்கையின் கசப்பை இனிமையாக மாற்றுகிறார். எஃபாத்தா, திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும். ஆமென். நான் ஆணையிடுகிறேன், உங்கள் உடலின் எந்த பகுதியில் விவரிக்க முடியாத வலிகள் இருக்கிறதோ அந்த பகுதியில் பரலோகத்தின் அக்கினி இறங்கட்டும். ஒற்றை தலைவலி, கழுத்துவலி, முதுகுவலி, மூட்டுவலிகள் அனைத்தும் அதிதூதர் ரபேலின் கரஸ்பரிசத்தால் இப்போதே மறையட்டும். சத்திர சிகிச்சை, சர்க்கரி செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருந்தாலும் இறைவனின் தெய்வீக ஸ்பரிசத்தால் எந்த அறுவை சிகிச்சையும் இன்றி நீங்கள் அற்புதமாக குணமடைவீர்கள். உங்கள் மருத்துவ அறிக்கைகள், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஆச்சரியப்படும் விதமாக நார்மலாக மாறப்போகிறது. தோல் வியாதிகள், அலர்ஜிகள், ஆஸ்துமா போன்ற நாள்பட்ட வியாதிகள் உங்களை விட்டு நிரந்தரமாக பிரியட்டும். உங்கள் உடல் தேவனின் ஆலயம். அந்த ஆலயத்திற்குள் எந்த அசுத்த வியாதிக்கும் இடமில்லை. வியாதியின் ஆவிகளே, உங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறுங்கள் என்று நான் அதிகாரத்தோடு கட்டளையிடுகிறேன். தேவன் உங்களை தமது உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். அவரது தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். எஃபாத்தா, தெய்வீகச் சுகத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும். பூரண ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஆமென். அதிதூதர் ரபேலே முதியவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கட்டளையிடும். தள்ளாடும் வயதில் இருக்கும் பெற்றோர்களுக்கு புதிய பலனை தாரும். அவர்கள் மூப்பிலும் கனி தந்து பசுமையும் செழிப்புமாயிருப்பார்கள். பார்வை குறைபாடுகள் நீங்கட்டும். செவித்திறன் சீரடையட்டும். ஞாபக மறதி வியாதிகள் குணமாகட்டும். உங்கள் பிள்ளைகள் உங்களை போஷித்துப் பாதுகாப்பார்கள். குடும்பத்தில் உள்ள நோயாளிகள் குணமடைவதைக் கண்டு குடும்பமே மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபடப் போகிறது. விபத்துக்களால் பாதிக்கப்பட்டு எழும்ப முடியாமல் படுக்கையில் இருப்பவர்களுக்கு எழுந்து நட் என்ற தெய்வீக ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. சக்கர நாற்காலிகள் காலியாகப் போகின்றன. ஊன்றுகோல்கள் வீசப்படப் போகின்றன. முடவர்கள் மான்களைப் போல குதிப்பார்கள். குருடர்களின் கண்கள் திறக்கப்படும். செவிடர்களின் காதுகள் கேட்கும். இது அதிசயங்களின் காலம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்யும் அற்புதங்களை மனித அறிவால் அளவிட முடியாது. ரபேல் தூதரின் குணமாக்கும் சிறகுகள் உங்கள் வீட்டை மூடியிருப்பதாக. எஃபாத்தா, அற்புத சுகத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும். நோயின் வேர்கள் எரிக்கப்படட்டும். ஆமேன். நான் பிரகடனப்படுத்துகிறேன், இந்த ஜெபத்தை கேட்கும் உங்கள் சுவாசத்தில் பரலோகத்தின் பரிசுத்த காற்று வீசட்டும். அதிதூதர் ரபேலே இவர்களின் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் குற்றமற்றதாக காத்துக்கொள்ளும். எந்த பயமும் இன்றி, எந்த நோயின் அச்சுறுத்தலும் இன்றி நீங்கள் நீண்ட காலம் வாழ்வீர்கள். உங்கள் தலைமுறைகள் ஆரோக்கியத்தில் சிறந்து விளங்கும். பரம்பரை வியாதிகள் உங்களோடு முற்றுப்பெறும். அது உங்கள் குழந்தைகளைத் தொடாது. உங்கள் உணவு ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நடுவிலிருந்து வியாதிகளை தேவன் விலக்குவார். உங்கள் நாட்டில் கர்ப்பம் விழுகிறவளும் இல்லை, மலடியுமில்லை என்ற வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும். நீங்கள் பரிபூரண ஆரோக்கியத்தோடும் நிறைந்த செல்வத்தோடும் மன அமைதியோடும் ஒரு ராஜ வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். இருளை வென்ற ஒளியின் தேவன் உங்கள் வாழ்வில் ஒளியை ஏற்றுகிறார். நோயின் காரிருள் உங்களை விட்டு அகன்று விட்டது. விடியலின் சூரியன் உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கத் தொடங்கிவிட்டது. எஃபாத்தா, ஜீவனின் வாசல்கள் திறக்கப்படட்டும். உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகட்டும். ஆமேன். எல்லாம் முடிந்தது. நான் இப்போது விசுவாசத்தோடு பிரகடனப்படுத்துகிறேன். அதிதூதர் மிக்கேலின் பட்டயத்தால் தடைகள் உடைக்கப்பட்டுவிட்டன. அதிதூதர் கப்பீரியேலின் கரத்தால் செல்வத்தின் கதவுகள் திறக்கப்பட்டுவிட்டன. அதிதூதர் ரபேலின் ஒளியால் பூரண ஆரோக்கியம் உங்களுக்கு வழங்கப்பட்டுவிட்டது. நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு நடப்பதாக. இந்த இரவில் நீங்கள் தூங்கச் செல்லும்போது உங்கள் மனதில் ஒரு ஆழமான அமைதி குடியேறும்.
நாளை காலை நீங்கள் கண் விழிக்கும்போது உங்கள் சூழ்நிலைகள் முற்றிலும் மாறியிருப்பதைக் காண்பீர்கள். செங்கடல் இரண்டாகப் பிளந்தது போல உங்கள் பிரச்சனைகள் பிளக்கப்பட்டு நீங்கள் வெற்றிப் பாதையில் நடக்கப் போகிறீர்கள். எரிக்கோவின் மதில்கள் இடிந்து விழுந்தது போல உங்கள் கடன்களும் நோய்களும் தரைமட்டமாகிவிட்டன. உங்கள் விசுவாசம் உங்களை இரட்சித்தது. உங்கள் நம்பிக்கையின் அளவின்படியே தேவன் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கப் போகிறார். உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமேன் என்ற வார்த்தையை திரும்பத் திரும்பச் சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆமென் என்று சொல்லும்போது பரலோகத்தில் ஒரு புதிய அற்புதம் உங்களுக்காக உருவாக்கப்படுகிறது. எஃபாத்தா, வெற்றியின் முத்திரை உங்கள் மீது பதிக்கப்படட்டும். ஆமென். பரலோகத்தின் முத்திரையால் இது சீல் வைக்கப்படுகிறது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இந்த பிரகடனங்கள் உறுதி செய்யப்படுகின்றன. எந்த மனிதனோ, எந்த ஆவியோ, எந்த சக்தியோ இதை மாற்ற முடியாது. தேவன் திறந்ததை ஒருவனும் பூட்ட முடியாது. தேவன் ஆசீர்வதித்ததை ஒருவனும் சபிக்க முடியாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் வீடும் உங்கள் குடும்பமும் உங்கள் எதிர்காலமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த ஜெபத்தின் வல்லமை உங்களை சுற்றிலும் ஒரு கவசமாக மாறியிருக்கிறது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது ஜீவனுள்ள ஆவியின் ஆணை. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உங்கள் உடலிலும் உங்கள் மனதிலும் உங்கள் சூழ்நிலையிலும் மாற்றங்கள் நிகழ்வதை பற்பல சாட்சிகளாக நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். அற்புதங்கள் உங்களை தேடி வரும். நன்மையும் கிருபையும் உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களைத் தொடரும். நீங்கள் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். அதிதூதர்களின் காவல் உங்களை எப்போதும் பாதுகாக்கும். இருள் விலகியது, ஒளி பிறந்தது. வெற்றி, வெற்றி, வெற்றி. எஃபாத்தா! பரலோகத்தின் அத்தனை வாசல்களும் உங்களுக்காக திறக்கப்பட்டு விட்டன. ஆமென், 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 ஆமென். அற்புதம் ஏற்கனவே உங்கள் வழியில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். உங்கள் கடன்கள் முடிவுக்கு வந்து விட்டன. உங்கள் நோய்கள் நீங்கிவிட்டன. உங்கள் பணப்புழக்கம் திறக்கப்பட்டு விட்டது. இந்த தெய்வீக பிரார்த்தனையின் சங்கிலியை தயவு செய்து அறுத்துவிடாதீர்கள். இது ஒரு மாபெரும் ஆவிக்குரிய சங்கிலி. உங்கள் வாழ்வில் அற்புதம் நிகழ வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது போல மற்றவர்களும் கஷ்டங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினையுங்கள். கருணையின் செயலாக இந்த காணொளியை உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் அல்லது கஷ்டத்தில் இருக்கும் குறைந்தபட்சம் 3 பேருக்காவது உடனடியாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் இந்த உதவி உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதமாக திரும்ப வரும். உங்கள் விசுவாசத்தை முத்திரையிட கமெண்ட் பகுதியில் நான் 777 முறை ஆமேன் என்று சொல்லி இந்த பணப்புழக்கத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்கிறேன், எஃபாத்தா என்று எழுதுங்கள். அதிதூதர்களின் வல்லமை உங்கள் மீது தங்கியிருப்பதாக. நீங்கள் அற்புதத்திற்கு தயாராகிவிட்டீர்களா?